குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Man helped lion. அது ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ள திருடன் புகுந்துட்டான். மக்கள், காவலாளிகள் எல்லாம் சேர்ந்து அந்த திருடனை துரத்துறாங்க. அவனும் வேக வேகமாக ஓடுறான். எதிர்பக்கம் ஒரு சுற்றுலா பயணி வந்தார். சுற்றுலா பயணினா யாருன்னு தெரியுமா? டூரிஸ்ட். அவர்களை திருடின பொருளை கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். பின்னாடி ஓடி வந்த ஊர் மக்கள் அந்த டூரிஸ்டை பார்க்குறாங்க. அவர் கையில் திருடின பொருட்கள் இருந்தது. இவர் தான் திருடன்னு நினச்சிடுறாங்க. அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஊர் மக்களுக்கும் காவலாளிக்கும் அது புரியவே இல்லை. அவரை கொண்டு போய் அரசன் முன்னாடி நிறுத்துறாங்க. அரசன் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்குறான். அவரை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளையும் போட்டுடுறாங்க. ஆனால் அவர் புத்திசாலி. ஒரு நாள் ஜெயிலேருந்து அவர் தப்பிச்சு போயிடுறாரு. காட்டு வழியா அவர் ஓடி போறாரு. அப்போ ஒரு சிங்கம் அந்த வழியா வருது. டூரிஸ்ட் பயந்து போயிடுறாரு. சிங்கம் அவரை பார்த்து காலை தூக்கி தூக்கி காட்டுது. இது என்னடா புதுசா ஒரு சைகை செய்தே அப்படின்னு பயந்து பயந்து கிட்ட போறாரு. சிங்கத்தினுடைய காலில் ஒரு பெரிய முள்ளு குத்தி இருக்கிறத பார்க்கறாரு. அந்த முள்ளை அவர் எடுத்து விட்டுறாரு. சிங்கம் ஓடி போயிடுது. கொஞ்ச நாள் அவர் காட்டிலேயே இருக்காரு. ஒரு நாள் அரசனுடைய காவலாளிகள் காட்டுக்குள்ள வராங்க. எப்படியோ இவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுபடியும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இவர் ஜெயிலேருந்து தப்பிச்சது அரசருக்கு ரொம்ப கோபத்தை வர வைக்குது. இவனை சிங்கத்தின் குகையில் அடைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அரசர் சொல்லிடுறாரு. ஒரு சிங்க குகைக்குள்ள இவரை தள்ளி விட்டுறாங்க. சிங்கத்தை பார்த்து இவர் பயந்து போய் நிற்கிறாரு. சிங்கம் இவரை பார்க்குது. காட்டில் டூரிஸ்ட் ஒரு சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அதே சிங்கம் தான் இது. அதனால அவர் பக்கத்தில் வந்து அன்பா நிற்குது. அரசவையில் இதை பார்க்குறவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. சிங்கம் கொல்லாம பக்கத்தில் போய் அன்பா நிற்குது. டூரிஸ்ட்டை கூண்லேருந்து வெளில எடுத்துன்னு வராங்க. அரசர் கேட்குறாரு, என்ன நடந்தது, விவரமாக சொல். உடனே டூரிஸ்ட் தனக்கு நடந்த கொடுமை எல்லாம் சொல்றாரு. சிங்கத்தினுடைய கால் முள்ளை எடுத்தது, அதனால சிங்கம் தன்னை கொல்லாம விட்டது, எல்லாத்தையும் விளக்குறாரு. நான் ஒரு அப்பாவி, என்னை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு கேட்குறாரு. உன்னை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். நீ அப்பாவி என்று எப்படி நம்புவது? ஐயா, ஊர் மக்கள் என்னை முன்புறமாக வந்து பிடித்தார்கள். அவர்களை நோக்கி நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் என்னை பிடித்தார்கள். எந்த திருடனாவது ஊர் மக்களை நோக்கி நடப்பானா? அரசரும் யோசிச்சு பார்க்குறாரு. அரசருக்கும் அவர் சொல்றது கரெக்டாக தெரியுது. அரசர் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அவன் சொந்த ஊருக்கே அனுப்பி வைக்கிறார். டூரிஸ்டும் சந்தோஷமாக தன் ஊருக்கு திரும்பி போயிடுறாரு.